பணிவிலும் நல்கிரவிலே இயேசு பாலகன் வந்து பிறந்தாரே. பணிவிலும் நல்கிரவிலே இயேசு பாலகன் வந்து பிறந்தாரே. நீப்பர்கள் மகிழ்ந்து கூடினர், தேவதூதர்கள் கானம் பாடினார். நீப்பர்கள் மகிழ்ந்து கூடினர், தேவதூதர்கள் கானம் பாடினார். வாருங்கள் ஆராதிப்போம் நம் மெசியாய் இவர்தானே. வாருங்கள் ஆராதிப்போம் நம் மெசியாய் இவர்தானே. பணிவிலும் நல்கிரவிலே இயேசு பாலகன் வந்து பிறந்தாரே. பணிவிலும் நல்கிரவிலே இயேசு பாலகன் வந்து பிறந்தாரே. இப்பொழுது ஒரு கிறிஸ்துமஸ் நற்செய்தி பகுதியை அருட்தந்தை ஜான் பிரிட்டோ அவர்கள் வாசிப்பார்கள். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 8 முதல் 14 முடிய. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள அருள் தந்தையர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங், குட் மார்னிங். இதோ இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு விளையாட்டு. இந்த போட்டிக்கு வந்து போட்டியாளர்கள் தேவை. அதனால் முதல்ல ஒருவரை தேர்ந்தெடுப்போம், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தேர்ந்தெடுக்கணும். இந்த போட்டி பேர் வந்து முறைத்து பார்க்கும் போட்டி, ஸ்டேரிங் கான்டெஸ்ட். அடுத்து வந்துட்டு நிறைய பேர் நம்ம இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பிஷப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஷப் ஆகிறதுக்கு போய் நல்லா முறைச்சு பார்க்கணும். அந்த விடாமல் முறைச்சு பார்க்கணும், முறைச்சு பார்த்தே இருக்கணும், விடாமல் முறைச்சு பார்க்கணும். அதனால இதில் வந்துட்டு முதல்ல 2 பேரை தேர்ந்தெடுப்போம். யாருன்ட்டு சாமி யாராவது ஒரு பேர் எடுங்க. நீங்கள் இல்லை, யாருன்னு வாசிங்க. ஃபாதர் பால் பிரிட்டோ மொத்தமாக தான் இருக்கிறாரு. எனது அடுத்தது ஜேம்ஸ் அவர்கள் என்னோட போட்டியாளரை தேர்ந்தெடுப்பார். ஒருத்தர் கண்ணு இன்னொருத்தர் கண்ணு சிமிட்டவே கூடாது. யார் மேக்ஸ் நம்பர் கண்ணு சிமிட்டாம முறைச்சு பாக்குறீங்களோ அவங்க தான் வின்னர். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த கான்டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? முறைக்கிறதுக்கு உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். நல்லா நல்லா வீரம். 1, 2, 3. Your time starts now. 1, 2, 3 stop. நல்லா பாருங்க. விடாதீங்க. கை கால யூஸ் பண்ணக்கூடாது. எங்க அப்பா விடாதீங்க. கொஞ்ச நேரம் தான் தொப்பி வந்துடும். நீங்க வெற்றிகரமான போட்டி. முதல் பிரைஸை வின் பண்ணுபவர் மிஸ்டர் பிரிட்டோ அவர்கள். அடுத்து இன்னொரு
பார்த்துட்டு வாங்க சமன் சார். ஜான் பிரிட்டோ திரும்ப மீண்டும் ஜான் பிரிட்டோ. ஓகே பிரின்சிபல் 2 3 ஸ்டார்ட். ஓகே அது விட்றாத விகலே. ஓகே ரைட்டர் பிரிட்டோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே சாதாரண தீக்குச்சி தூக்கி இருந்தால் இதுல வந்து யார் அதிகபட்சம் ஒவ்வொரு இதுக்கு வந்துட்டு 3 கான்டெஸ்டன்ஸ் எடுக்கப்படுவாங்க. 3ல வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு will win the prize. ஓகே எங்களுக்கு பவுலிங் இருக்கு. ஓகே சரி அடுத்து ஒரு கான்டெஸ்டன்ட் கொளுத்தி போறாங்க. யார் அது? யார் கான்டெஸ்டன்ட்? ஃபாதர் ஞானதுரை, ஃபாதர் ஃபபியான், ஃபாதர் ஜேக்கப். 3 பேர். ஓகே முதல் போட்டியாளர் ஞானதுரை அவர்கள். முடிஞ்சு. நீங்க இவர்தான் உங்களுக்கு டக்காது. ஓகே அடுத்து எங்க பவுலிங்க. இன்னும் ஒரு ரவுண்ட் வரலாம். எங்க பவுலிங்க Antanraj, my friend. Okay. அப்படி போடுங்க. ஓகே அந்தன்ராஜ் இருக்கல சில பையன் போடுங்க. அந்தன்ராஜ் ஃபாதர் எஸ்எம் அந்தன்ராஜ் கொடுக்குறாரு. இன்னொரு ஒரு பவுல் வந்துடலாம். இன்னும் ஒரு பிரைஸ் இருக்குது, இதை ஆடிக்கலாம். கிட்டேரி முத்து மேலே வருக. அடுத்து ஃபாதர் சார்ல்ஸ். ஏமாத்துறாங்க. விளையாட்டு போட்டிகள் சந்தோஷமா பங்குகொண்ட எல்லா குரூப்களுக்கும் எனது நன்றி. கிஃப்ட் ஷேரிங்க்கு உங்க நேம் வந்துச்சுனாக்கா பாக்கி வருது. ரொம்ப கலக்காதீங்க. ஒரு பேப்பர் தானே பழைய பேப்பர் தான் அது கலக்கிட்டு எடுத்துக்க பாரு. கரெக்டா தான் போடுங்க. இத சேவ் பண்ணீங்களா? இப்போ நம்ம கிஃப்ட் ஷேர் பண்ணும்பொழுது அந்த நபரை பற்றி அந்த நண்பரை பற்றி சில வார்த்தைகள் அதில் வேறு ஏதாவது செய்திகள் ஏதாவது சொல்லிட்டு அப்புறம் கொடுக்கலாம். நான் ஸ்கூலில் இருக்கும்போது அங்கே அசிஸ்டண்டாக பங்கில் அசிஸ்டண்டாக இருந்தார். மயிலாடுதுறையில் சேஸ் நான் இருக்கும்போது அசிஸ்டண்டாக இருந்தாப்புல ஒடியர் தான். அதுக்கப்புறம் இதுக்கு போயிட்டாரு, பிசினஸ் செக்ரட்டரியாக போயிட்டாரு. அப்போ நான் கன்சல்ட்டில் கேட்டேன், அவர் 1 வருஷம் இருக்கலாம் வேணும், அவர் எனக்கு வேணும், நீ உங்கள் வேலையை பார்க்கட்டாரு. ஆமாம் இப்போ பூமொழியில் சொல்லிவிட்டாரு, இங்கே மாற்றியா மாதிரி இல்லை 2 வருஷம் தானே, அப்போ 1 வருஷம் கிடையாது இல்லை. நல்ல திறமையாக செயல்பட்டவர். அங்கே வந்து தான் அந்த ஷட்டிலுக்காக கற்றுக்கிட்டு சூப்பராக அந்த யங்ஸ்டர்ஸோட விளையாண்டு நல்ல ஒரு பேரோடு நேமோடு அதிலிருந்து வெளியே வந்தவர். அவருக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே வாங்க.
என்னுடைய கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருப்பாரு. டிவியில சந்தனமாக பார்த்தது. அப்ப அடுத்த ராங்கியத்துக்கு அனுப்பிடுங்க. அப்படின்னா அவர் அடுத்த ராங்கியத்துக்கு பொருட்கள் எல்லாம் அருமையா கைட் பண்றவரு, அருமையா பிரசங்கப்பாரு. என்னுடைய குறிப்பிட்டத்துக்குரிய ஃபர்ஸ்ட் மாசத்துக்கும் அருள் சொல்லி அவர்கள் தான் பிரசங்கம் வச்சாங்க. களப்பணிக்கு செல்ல பொழுது அருமையா என்னை கைட் பண்ணாரு. இப்படி செய்யணும் இப்படி நடந்துக்குன்னு சொல்லி. இப்படி எல்லா விதத்திலும் திருப்பலியிலும் சரி, திருவடி பாட்டு நிகழ்வுகளிலும் சரி, மற்ற வெளியார்ந்த செயல்பாடுகள் பழக்க வழக்கங்களையும் நல்ல தெளிவாக கற்றுக் கொடுப்பவர். எனக்கு கிறிஸ்துமஸ் ஃப்ரெண்டாக வந்திருக்கிற அருள் தந்தை ஜேம்ஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, ஜபங்களை உரித்தாக்கி அவருக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை படுத்துற பாடு தாங்க முடிய மாட்டாங்க. கொஞ்சம் மக்களை ரொம்ப படுத்தாம கூட்டு போப்பா, ஏப்பா இந்த பாடுபடுத்துற மக்களை அப்படின்னு சொல்லி திட்டு வாங்கின தந்தை, அன்பு தம்பி, ரொம்ப பாசமானவர். அவர் எங்க மினிஸ்ட்ரி போனாலும் ஜார்ஜ் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை உண்டு. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிறப்பாக செய்தார். அதுபோல வேளாங்கண்ணியில் உதவி தந்தையாக இருந்த பொழுதெல்லாம் தந்தையினுடைய அந்த ஸ்பீச் கொஞ்சம் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப காய்க்கு பண்ணிக்கிறியாப்பா பார்த்துக்கணும். அது மாதிரி நம்ம ஆயர் அவர்களுடைய ஜூபிலி ஃபங்க்ஷன்லையும் ஃபாதர் அந்த நிகழ்வுகளை வழி நடத்தினார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. திறமை மிக்கவர். இப்பொழுதும் திறமையோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்ம சமுத்திரம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரொம்ப சிறிய பங்கு, ஆனால் அதை பெரிய பங்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஜூபிலி நடக்க போகுது. அந்த பங்குல வருகிற ஜனவரி மாதம் 28 எல்லாரும் வந்துடணும். ஜனவரி 28 ஃபாதர் ஜூபிலி வச்சிருக்காங்க அவங்க பங்குல. சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அன்பு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு கிறிஸ்துமஸ் நன்றாக வந்திருப்பவர் துறவர சபையை சார்ந்தவர். என்னுடைய தம்பியின் பெயர் டயானாவின் முன்னாள் வீட்டுக்காரர். வெகு நாட்களுக்கு பிறகு இங்கிலாந்தின் அரசனாக மாறியிருப்பவர். என்னுடைய கிறிஸ்துமஸ் ஃப்ரெண்டாக வந்திருப்பவர் எங்கள் பட்டத்தை சேர்ந்தவர். நாங்கள் அவரோட ரொம்ப அடிக்கடி அது ஒரு செவ்வாய்க்கிழமை அவர் போய் நாங்கள் பார்த்துருவோம். அவர் எங்களையும் பார்ப்பார். அதே போல் அந்த கோவிலில் ஒரு முக்கியமான ஒரு தூணாக இருக்கார். எப்படி நம்ம திருச்சபைக்கு 2 தூண்கள் இருக்குதோ அதே போல் அந்த கோயிலுக்கு ஒரு தூணாக இருக்கார். இளையராக இருந்தாலும் மிக அருமையாக மக்களை அரவணைத்து செயல்படக்கூடியவர். யாருங்க? அலெக்சாண்டர். என்னுடைய ஃப்ரெண்டு அமைதியா இருப்பாரு, பாத்தியார் பேர் எடுத்தவர் ஸ்டீவன் ராஜ். எல்லோருக்கும் மாலை எப்படி தோணுதோ சொல்லுங்க. எல்லோருக்கும் காலை வணக்கம். என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அவரை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும். நான் ஆர்கனைசேஷன் வாங்கின காலத்துல இருந்தே அந்த ஃபாதரை பார்த்தாக்க நான் ரொம்ப பயப்படுவேன். ஆனா மிக மிக எளிமையாகவும் பேசணும் அப்படின்னா ரொம்ப அன்பாகவும் பேசக்கூடிய மிக உயர்ந்த மனிதர். இந்த மறைவட்டத்திற்கெல்லாம் தலைவராகவும் அதிபராகவும் இருக்கக்கூடியவர். அவருக்கு என்னுடைய தாழ்மையான ஜபங்களையும் நடத்தி முடித்தார். எனக்கு வந்திருக்கின்ற கிறிஸ்துமஸ் ஃப்ரெண்டு துறவர சபையை சார்ந்த தந்தை அவர்கள். தந்தை அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது மிகவும் ஒல்லியா இருப்பாரு. கணக்கம்பட்டி பங்கில் கலக்கினவர். என் அருகில் இருக்கக்கூடிய அந்த தந்தை ஜான்சன் அவர்கள். அவருக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்து.
போட்டின்னு வந்துட்டா அவருக்கு அவர் தான் முறைச்சு பார்க்க வந்தாண்டா செல்ல பேராண்டி அவன் முதல்ல பரிசை தட்டி போயிட்டான் வராண்டி தாங்கு தாங்கு நீ எடுத்து போட்டு வாண்டி. எல்லோருக்கும் மதிய வணக்கம். ஒரு இளம் குரு ஒரு தந்தைக்கு ஒரு உற்சாக வார்த்தை எது என்று பார்த்தால், ஒரு திருப்பலி நிறைவேற்றிய பிறகோ அல்லது ஒரு மறையுரை ஆற்றிய பிறகோ, திருப்பலி முடிந்த பிறகு சூப்பரா இருந்துச்சுப்பா என்று ஒரு என்கரேஜிங் ஒரு தூண்டி எழுப்பக்கூடிய வார்த்தை கூறுவது என்பது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்கும் ஒரு இளம் குருக்களுக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது நான் முதல் முறையாக நான் மறையுரை ஆற்றியதை முதல் முறையாக ஒரு முறை பார்த்த தந்தை என்னை உற்சாகப்படுத்தினார். அதை என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஒரு திருமண திருப்பலிக்கு மறையுரை ஆற்றினேன். அது ஆவூர்ல ஜேக்கப். இன்னைக்குமே ஒரு தாய்க்குரிய பாசம். நான் ஒரு கை கொடுத்தேன்னா இன்னைக்கு காலையில கூட குட் மார்னிங் நல்லா இருக்குன்னு சொன்னா கை கொடுத்த பிறகு தட்டி கொடுத்தார். அந்த பாசம் எனக்கு அப்பையில இருந்து இன்னைக்கு இருக்கு. நான் உணர்ந்து சொன்ன பாதை அந்த தட்டில பெரிய பாசம் அது அவங்க மட்டும் தான் உணர முடியும். படிச்சது சிட்டுக்குருவிக்கெல்லாம் வந்து உணவு ஊட்டுறது இல்லை, அதெல்லாம் வந்து பறந்து போய் இறைய தேடி தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படுத்திருந்தா தூக்கம் தான் வரும், எழுந்துச்சு நடக்கிறவங்களுக்கு தான் வந்து பாதை உண்டாகுன்னு சொல்லுவாங்க. அவர் எந்த ஊர்ல போட்டாலும் சரி, கல்லிலே போட்டால் கூட தேங்காய் நிறைய உரிச்சு காட்டுற ஒரு சாமியார். எந்த ஊர்ல போனாலும் தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிக்கக்கூடியவர். உள்ளதுல இருக்கிறத உள்ளதுபடியே சொல்றவர். எதற்கும் பயப்படாம உள்ளதை உள்ளபடியாக யாரா இருந்தாலும் சரி நேருக்கு நேராக சொல்லக்கூடிய தந்தை. மிக அருமையாக இப்பொழுது இருக்கிற அந்த பங்குல வந்து எல்லாத்துக்கும் உணவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தந்தை தந்தை பபியான் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எனக்கு கிறிஸ்துமஸ் நண்பராக வந்தவர். எங்கு பணியாற்றினாலும் தன்னுடைய பணியை மௌனமாக செய்து கொண்டிருப்பவர். அவருக்கு எப்படி நம்மளை பற்றி தெரியாது, ஆனால் அங்கே மறைவை கூப்பிட்டாருனாக்க நம்மளை பற்றி மேலாகவே பேசக்கூடியவர். அவர் யார்? பால்ராஜ். பால்ராஜா வாழ்த்துக்கள். எனக்கு கிடைக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் நண்பர் அவர். இந்த கூட்டத்திலேயே இருக்கின்றவர்களில் மிக வயதானவர். அதே வேளையிலே மறை மாவட்டத்திலே பல முக்கிய பொறுப்புகளை வகித்தவர், இன்னும் வகித்துக் கொண்டிருப்பவர். ஆகவே நான் கொடுக்கக்கூடிய பொருள் அவர் பயன்படுத்த போறாரா என்னன்னு எனக்கு சரியா தெரியல, இருந்தாலும் நான் கொடுக்குறேன். எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஃப்ரெண்டு வந்து இருக்கிறதுல மிகவும் ஒட்டியானவர் தான். பார்க்கறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த ஒகேஷன் எல்லாம் இந்த பக்கம் தான் சாட்சியறாங்க அதிகமா. மறையுறையோ அல்லது பாடலோ திருப்பலிக்கு உதவி பண்றதோ எல்லாம் வியப்பக்கிட்ட தான். அதனாலதான் வியப்ப பார்த்தேன். ஓகே, அதனால வெல்கம். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி குட் ஆஃப்டர்நூன் ஃபாதர்ஸ். என்னோட கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டு வந்து அவரை முதல்ல சந்திச்சது வந்து சேக்ரட் சர்ச்சில் ஒரு நற்கருணை ஆராதனை ப்ரொசஷன் இருந்தது. அந்த நற்கருணை ஆராதனை ப்ரொசஷன்ல கமெண்ட்ரியாக இருக்கட்டும் சரி, ரிஃப்ளெக்ஷனாக இருந்தாலும் சரி, மிக அருமையாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போயிட்டு யாரு அந்த ஆராதனை டயத்துல முழுவதும் யாரு பேசினதுன்னு சொல்லிட்டு அலெக்ஸ் போய் கேட்டப்ப அப்ப ஃபாதர் சுட்டி காட்டி இவருனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஏன்னா எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது, வாய்ஸும் ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி டு லிசன் டு ஹிம்.
ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃபாதர். எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். யாருக்கும் சொல்ல முடியல, இல்லை மிகப்பெரிய சாமியார், அப்பாவும் சொல்லிடக்கூடாது. சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியே இடத்துல போய் வேலை செஞ்சுருந்தவர். நம்மளாம் அந்த காசை பார்த்துட்டு திருப்பி ஆனால் திருப்பி ஒரு சாமியாருக்கு வரணும்னு நினைப்போம். ஆனால் அதெல்லாம் வேணாம் என்று சொல்லிட்டு ஒரு துறவரத்திற்கு வந்து ஒரு யதார்த்தமானவர். எங்கே போனாலும் சரி மக்களோட பழக்கத்திலிருந்து அந்த இடத்துடைய கலகலப்பாக வச்சிருப்பாரு. அநேகமாக வந்து தஞ்சை மலை மாவட்டத்திலே பல பங்குக்கு வந்து நிறைய பகுதிகள் இருந்து சந்தித்தார். அதுக்கு வந்து ஒரு திறமை வேணும், அதுக்கு ஒரு திறமை வேணும் கண்டிப்பா. அது வந்து கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை கூட சொல்லலாம். அப்படியாக வந்து இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு குரு. எனவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மீண்டுமாக இருக்கிற இடத்துல அவருடைய பணி சிறக்க தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவருக்கும் மதிய வணக்கம். கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்கள். தந்தை தலைவர் ஜான் சதீசன் அவருக்கு MSFS. ஆனா எனக்கும் MSFSக்கு நல்ல உறவு உண்டு. நமனசமுத்திரத்தில் இருக்கையில ஜான்சன் அங்க படித்து கொண்டிருந்தார், அதனால அங்கே உண்டு. அப்புறம் செண்டேரிக்கு போய் கேனடா போய் அவரை வந்திருந்தார். அவருக்கு ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் கொடுத்தேன். ரஃபேல் காரிகேட் வந்து என்னுடைய கிளாஸ்மேட். அதனால தந்தை ஹாப்பி கிறிஸ்மஸ். என்னுடைய கிறிஸ்துமஸ் நண்பராக வந்திருப்பவர், நான் புதுக்கோட்டைக்கு வந்தப்ப இந்த தஞ்சை மாவட்டத்திலிருந்து இந்த விகாரியத்தில் முதலாக வந்து என்னை சந்தித்த ஒரு தந்தை. ஆனால் நான் முன்னாடி கேள்விப்படுகிறேன், ஆனால் உங்களுக்கு அவர் நல்லா தெரியும். ஸோ தன்னுடைய எழுத்து மூலமாக தமிழக மக்களுக்கு மிகவும் அறிமுகமானவர் தந்தை டோமினிக் அவர்கள். ஸோ இந்நேரத்தில் வந்து அவருடைய அந்த உற்சாகமான வார்த்தைகளுக்கும் அவருடைய அந்த சப்போர்ட்டுகளுக்கும் நன்றி. ஸோ கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்து. சீனி வெடின்னா ஏன் அதை சீனி வெடின்னு சொன்னாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியாது. நான் கேட்டேன் கடையில், ஏன் இதுக்கு சீனி வெடின்னு சொல்றீங்கன்ட்டு. அது வந்து பற்ற வச்சோன்னு பட்டார்னு வெடிக்குமா, அதனால அதுக்கு பேர் சீனி வெடி. பதத்து போன வெடியெல்லாம் இருக்கு, நீங்க வேற சமார்னு வெடிக்கிற வெடியெல்லாம் இருக்குது, பட்டார்னு வெடிக்கிற வெடியெல்லாம் இருக்கு. சீனி வெடி ரொம்ப சத்தம் வராது, ஆனா பட் 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 பட்னு வெடிக்கும், படப்படம். அந்த மாதிரி ஒரு 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 யதார்த்தமான சூழ்நிலையை கண்டுபிடிச்ச உடனே தன்னுடைய கருத்துக்களை உடனே சொல்றவர். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாதவர். இது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். தன்னுடைய கிரிட்டிசிசத்தை கன்ஸ்ட்ரக்டிவாக வைக்கிறவர். இன்னொன்று எளிமையானவர். அது மாதிரி நான் பார்த்ததுல தன்னுடைய பங்குல வேலை செய்யறதுக்கே நமக்கு சில நேரத்துல இதெல்லாம் முடியலையே, டூ மச் அப்படிலாம் ஃபீலிங் இருக்கும். ஆனா இன்னொரு பங்குல ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் அந்த பங்கு சாமியாருக்கு முடியலன்ட்டு வீடு வீடா போய் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் பண்ணி பெரிய அளவுல ஒரு நல்ல ஆன்மீக பிரியமுள்ளவர் நிறைய மைக்கு தந்து இன்னும் 2 பேரை கொடுக்கலாம். எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். எனக்கு நண்பராக வந்திருப்பவர் எல்லாருக்கும் நண்பர், எல்லாரிடமும் எளிமையாக பேசி பழகக்கூடியவர், வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரிடமும் நண்பராக பழகக்கூடியவர், எளிமையானவர், பாசத்துக்குரியவர். அவர் வந்து எல்லாருக்கும் நல்ல பிள்ளைன்னு தான் சொல்லணும் அவரை. அடுத்தது வந்து அவர்கிட்ட யார் போனாலும் அருமையாக விருந்தோம்பி கவனிக்கக்கூடியவர், உற்சாகப்படுத்தக்கூடியவர். அண்மையில் ஒரு விபத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டவர். என்னுடைய அருகாமை பங்கில் இருக்கிற அருமை நண்பர் அருட்தந்தை. சொல்லுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பங்கு சாமியார் ஸ்டைல்னா இப்போதான் கார் வச்சிருக்கோம், அப்போ புல்லட்டு தான்
அப்போ புல்லட்டு தான் அந்த ஒரு காப்பியோட ஸ்டைல். அது இப்போதும் நம்ம ஒரு புல்லட்டோட இருக்கிற அருள் தந்தை கித்தகைமுத்து பக்கத்து ஆலங்குடியிலேருந்து இருக்கிற அந்த தந்தை எப்போது உதவி கேட்டாலும் நல்ல இன்முகத்தோடு செய்யக்கூடிய அங்கு ஆன்மீக பணிகளையும் மக்கள் பாராட்டுகின்ற வகையில் மக்களுடைய பாராட்டுதலுக்குரிய வரையில் செய்து கொண்டிருக்கின்ற தந்தை அவர்களை வாழ்த்தி பணி சிறக்க கிறிஸ்துமஸ். நம்ம மத்தியில் வந்து 2 அதிபர்கள், ஒரு அதிபர் ஆல்ரெடி இன்னொரு அதிபர் சொல்லுங்க யாரு இல்லையே, ஃபாதர் ஜான் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐ கிளாஸஸ் போட்டிருக்கேன், எல்லாருமே கிஃப்ட் வாங்கிட்டோம். ஒருத்தர் மட்டும் வாங்கல. அது அன்பும் பார்க்கும்போதெல்லாம் அன்போடு வரவேற்கக்கூடியவர், அன்போடு பேசக்கூடியவர். தேங்க்யூ பீங் மை கிறிஸ்துமஸ் பிரதர்.